வணக்கம். திவால் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு கம்பெனி நஷ்டமாயிடுச்சு, இல்லனா ஒரு நாடு கடனாளி ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆனா நாம தினமும் தொடுற, குடிக்கிற, நம்ம உயிர் வாழ்றதுக்கே காரணமா இருக்கிற அதே தண்ணீர் திவால் ஆக முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், முடியும். இது ஏதோ கற்பனை கதை இல்ல. ஐக்கிய நாடுகள் சபையை வெளியிட்ட ஒரு அதிர்ச்சியான உண்மை. நாம இங்க சாதாரணமா பேசுற தண்ணீர் தட்டுப்பாட்டை பத்தி மட்டும் பேசல, அதைவிட பல மடங்கு ஆழமான, ஒருவேளை மீண்டும் வரவே முடியாத ஒரு பேராபத்தோட விளிம்புல நிக்கிறோம். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. 400 கோடி. உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வருஷத்துல குறைஞ்சது ஒரு மாசமாவது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையால அவதிப்படுறாங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். ஒரு சின்ன அறிகுறி. உண்மையான பிரச்சனை இதை விட ரொம்ப ஆழமானது. சரி, அப்போ இந்த தண்ணீர் திவால்னா என்ன? அதை ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல தண்ணீர் நெருக்கடிக்கும் தண்ணீர் திவாலுக்கும் நடுவுல ஒரு பெரிய கோடு இருக்கு. இது வெறும் கோடை காலத்துல வர்ற பிரச்சனை கிடையாது, அதுக்கும் மேல. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீர் நெருக்கடிங்கிறது ஒரு தற்காலிக ஷாக், திடீர்னு வர்ற காய்ச்சல் மாதிரி. ஒரு நல்ல மழை பெஞ்சா சரியாயிடலாம், இல்லனா அரசாங்கம் லாரிகள்ல தண்ணி அனுப்புனா சமாளிச்சிடலாம். ஆனா தண்ணீர் திவால் அப்படி இல்ல. அது ஒரு கிரானிக் டிசீஸ், நாள்பட்ட நோய் மாதிரி. நம்ம உடம்பே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அழிக்கிற மாதிரி. நம்ம நீர் ஆதாரங்களோட மொத்த கட்டமைப்பே சிதைஞ்சு போய் இயற்கையால கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு சேதம் ஏற்படுறது தான் அந்த திவால் நிலை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பேங்க் அக்கவுண்ட் கணக்கு தான். சம்பளம் வரதை விட அதிகமா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம சேமிப்பெல்லாம் கரையும் இல்லையா? அதே தான் இங்கேயும் நடக்குது. இயற்கை நமக்கு திரும்ப தர தண்ணியை விட நம்ம பல மடங்கு வேகமா தண்ணியை செலவு பண்ணிட்டு இருக்கோம். பூமிக்கு அடியில நம்ம வருங்காலத்துக்காக சேமிச்சு வச்சிருக்கிற நிலத்தடி நீரை நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை சுரண்டி காலி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரே ஒரு படம் நம்ம நிலைமையோட தீவிரத்தை அப்பட்டமா காட்டுது. உலகத்தோட மிக முக்கியமான 20 நிலத்தடி நீர்நிலைகள்ல, அதாவது நம்மளோட வாட்டர் பேங்க்ஸ்ல 13 வங்கிகள் ஏற்கனவே மரண நிலைக்கு போயிடுச்சு. மீதி இருக்க 7மே கடுமையான அழுத்தத்துல இருக்கு. நம்ம சேமிப்பு கணக்கு கிட்டத்தட்ட காலியாக போகுது. சரி, இந்த நிலைமைக்கு நாம எப்படிதான் வந்தோம்? ஒரே நாள்ல இது நடக்கல. இதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா அலசி பார்க்கலாம். முதல் காரணம் நம்மளோட தீராத பேராசை. குறிப்பா விவசாயத்துல நம்ம மொத்த நன்னீர் பயன்பாட்டுல 70% அதுக்கு தான் போகுது. இயற்கை நமக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா நாம 10 சொம்பு தண்ணிய பூமியிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறோம். நீங்களே சொல்லுங்க, இந்த கணக்கு எப்படி சரி வரும்? ரெண்டாவது, நம்ம இயற்கையான நீர் உள்கட்டமைப்பை நாமே அழிச்சதுதான். ஏரி, குளம், காடுன்னு தண்ணியை சேமிச்சு வச்சிருந்த இயற்கையோட அத்தனை கருவிகளையும் நாம வீடு கட்டவும் தொழிற்சாலை கட்டவும் அழிச்சிட்டோம். மழையை சேமிக்க வேண்டிய பாத்திரத்தையே உடைச்சிட்டா அப்புறம் தண்ணி எங்க நிக்கும்? மூணாவது, மணல் கொள்ளை. இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஆறுகள் தான் பூமிக்குள்ள தண்ணி அனுப்புற நரம்புகள் மாதிரி. அந்த நரம்புகளையே அறுத்து மணலை கொள்ளையடிக்கும் போது நிலத்தடி நீர் எப்படி நிறையும்? இது ஒரு வகையான இயற்கை வளக்கொலை. நாலாவது காரணம் கிளைமேட் சேஞ்ச். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலான்னு சொல்ல முடியாது. ஆனா ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற வேலையை இது பாக்குது. எப்ப மழை பெய்யும் எப்ப பெய்யாதுன்னு கணிக்க முடியல. பனிப்பாறைகள் வேகமா உருகிக்கிட்டு இருக்கு. இது நம்ம நீர் சுழற்சியை மொத்தமா குலைச்சு போடுது. கடைசியா 5வது காரணம் நாம, நீங்களும் நானும். அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நம்ம கண் முன்னாடி ஒரு ஏரி காணாம போனப்ப, நம்ம ஊர் ஆத்துல மணல் அள்ளுனப்ப நாமளும் மௌனமா வேடிக்கை பார்த்தோம் இல்லையா? இது நம்ம எல்லாரோட கூட்டு தோல்வி. இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே ரத்தம் சொற்ற ஒரு நேரடி உதாரணம் இருக்கு. ஒரு காலத்துல நீர் மேலாண்மைக்கு உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருந்த நாம இன்னைக்கு எங்க நிக்கிறோன்னு நீங்களே பாருங்க. நல்லா கேளுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பல்லவ மன்னர்கள் கல்வெட்டுல என்ன செதுக்கி வச்சிருக்காங்கன்னு. ஏரியை காப்பவர்களின் காலடியை தலைமீது சுமப்பேன். தண்ணீரையும் நீர்நிலைகளையும் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தெய்வமா மதிச்சிருக்காங்க என்பதற்கு இதைவிட பெரிய சாட்சி தேவையா? ஆனா நாம என்ன பண்ணோம்? இந்த கணக்க பாருங்க. 1906ஆம் வருஷம் சென்னையில 474 ஏரி குளங்கள் இருந்திருக்கு. 100 வருஷம் கழிச்சு 2013ல வெறும் 43 தான் மிச்சம் இருக்கு. மீதி 400க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை நாம விழுங்கிட்டோம். அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் அலையிறோம். 2019ல சென்னையில நாம சந்திச்ச டே 0, அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அந்த நிலைமை, அது வெறும் ஒரு ட்ரைலர் தான். இப்போ ஐக்கிய நாடுகள் சபைய சொல்லுது, உலக அளவுல தண்ணீர் திவாலை நோக்கி அதிவேகமா போயிட்டு இருக்கிற 25 நகரங்கள்ல நம்ம சென்னையும் ஒண்ணு. இது எவ்வளவு பெரிய ஆபாயச்சங்குன்னு உணருங்க.
இங்க ஒரு நிமிஷம், இந்த சேனல் வெறும் பரபரப்புக்காக இல்ல, உண்மையான மாற்றத்துக்காக. உங்க சிந்தனையில, உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க உண்மையிலே நினைச்சீங்கன்னா, நம்ம பயணத்துல தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, பயமுறுத்துறது மட்டும் நோக்கம் இல்ல. மீண்டு வர்றதுக்கு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஆனா இனிமே நாம ஏதோ நெருக்கடியை சமாளிக்கிற மாதிரி செயல்பட முடியாது. ஒரு திவாலான நிறுவனத்தை எப்படி புத்திசாலித்தனமா நிர்வகிப்போமோ அப்படிதான் நம்ம நீர்வளத்தை நிர்வகிக்கணும். இதுக்கு 3 முக்கியமான படிகள் இருக்கு. 1. தனிநபர் அளவுல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்ல மழைநீர் சேகரிப்பை கண்டிப்பா செயல்படுத்தணும். 2வது, அரசாங்க அளவுல கழிவுநீர் மறுசுழற்சியை சட்டமாக்கி ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்நிலைகளை மீட்டெடுக்கணும். 3வது, விவசாயத்துல சொட்டு நீர் பாசனம் மாதிரியான புத்திசாலித்தனமான தொழில்நுட்பங்களுக்கு மாறணும். குறிப்பா இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட நீர் ஒரு பெரிய வரப்பிரசாதம். விவசாயம், தொழிற்சாலை, பூங்காக்கள்னு நம்ம குடிக்கிறத தவிர மற்ற எல்லா தேவைகளுக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்த முடியும். இதன் மூலமா நம்ம நன்னீர் மேல இருக்கிற சுமைய பெருமளவு குறைக்கலாம். நம்ம முன்னோர்கள் குளம் வெட்டினா சொர்க்கத்துக்கு போலான்னு நம்புனாங்க. ஆனா நாம இந்த பூமியே நரகமா மாறிடாம இருக்கணும்னா அவங்க செஞ்சு வச்ச அந்த நீர் அமைப்புகளை மீட்டெடுத்தே ஆகணும். இது நம்ம தலைமுறை மேல இருக்கிற ஒரு வரலாற்று கடமை. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். 1000 வருஷம் நிலைச்சு நிக்கிற நீர் மேலாண்மை ஞானத்தை நாம நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து பெற்றோம். ஆனா நம்ம வருங்கால சந்ததிக்கு நாம என்னத்தை விட்டுட்டு போக போறோம்? வறண்டு போன நிலத்தையா, இல்ல மீண்டும் தழைத்து ஓடும் நதிகளையா? முடிவு நம்ம கையில தான் இருக்கு. சிந்திப்போம், செயல்படுவோம்.